அது எப்படி 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 பார்ப்போம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சிம்பிள் ஹேக் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி கொத்து சப்பாத்தி செய்யும்போது எல்லாரும் சுருட்டி இப்படி வெட்டும் போது நீளமாக வரும். அது கிட்டத்தட்ட நூடுல்ஸ்க்கு செய்கிறது மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லாமல் கொத்து சப்பாத்திக்கு ப்ராப்பராக கொத்தா எப்படி வெட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சப்பாத்தியை இப்படி பிடிச்சிட்டு இந்த சைடெலாம் பிளெயினாக விட்டுறணும். மிச்ச இடத்துல எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்தியோட ஷார்ப்பு முனை இருக்குல்ல, அங்கேருந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். பிரிஞ்சிட்டு போகுது. அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்படி ஆகுது. ஓ ஸ்ட்ராங்காக இழுக்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக இழுக்கலாம், எண்ணி மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இழுக்கீங்க. ஆமாம். இப்போது இந்த வெட்டினது எல்லாத்தையும் இப்படி நல்லா சுருட்டி 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 இப்படி வச்சுட்டு ரைட்டு நம்ம சுருட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு குட்டி குட்டி பீஸாக கிடைக்கும். ஸ்லைஸ் மாதிரியே கிடைக்கும். ஸ்லைஸ் இல்லை, குட்டி குட்டியாக. இது நம்ம பொடி பொடிசாக அந்த கொத்து போட்ட மாதிரியே இருக்கும். ஆமாம், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹேக். நான் பார்த்த வீடியோ வரைக்கும் யாரும் இந்த மாதிரி இருக்கல. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையிலே கொத்து சப்பாத்தி கொத்து பரோட்டா ரேஞ்சுக்கு இருக்கும். கடைசியாக வெட்டா மூட்டதும் அது கொஞ்சம் தான் இருக்கும். அது நம்ம இப்படி இப்படி லைட்டாக கிராஸாக வெட்டிட்டோம்னா அதுவும் கொத்து சப்பாத்தி தான். சூப்பர். பார்த்தீங்களா, எல்லாமே ஈவனாக வெட்டியாச்சு. சக்ஸஸ். பாய். பாய்.